இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. ஆபத்து நேரத்தில் கண்மலையின் குழிக்குள் முயல்கள் ஓடி வந்து தப்பித்து கொள்ளும், புறாக்களோ கண்மலை வெடிப்பில் வந்து மறைந்து கொள்ளும். நீதிமானுக்கு பலத்த துருகமாயிருப்பது கர்த்தருடைய நாமமே. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஒரு பக்தன் தன் மலை ஊழியத்தை முடித்துவிட்டு காட்டுப்பாதையின் வழியாக வந்தபோது திடீரென்று ஒரு காட்டுக்கரடி அவரை கண்டு மூர்க்கத்தனமாய் துரத்தியது. அவரால் வேகமாய் ஓட முடியவில்லை. கரடியால் பிடிபட்டு விடுவோமோ என்றறிந்த கடைசி நேரத்தில் எதிர்பாராத விதமாய் அவர் பிளவுண்டிருந்த ஒரு பாறையின் இடுக்குள் போய் மறைந்து கொண்டார். கரடியால் அங்கு பிரவேசிக்க முடியவில்லை. பாறை மேல் பலமுறை மோதி மோதி பார்த்துவிட்டு தோல்வியோடு திரும்பி சென்றது. பிளவுண்ட அந்த பாறை கிறிஸ்துவின் நாமமே என்பதை உணர்ந்த அந்த பக்தன் பிளவுண்ட மலையே புகலிடமே ஈயுமே என்ற பாடலை இயக்கினார். சத்துரு மூர்க்கமாய் உங்களை பின்தொடரும் போது, கொடுமையானவர்கள் உங்களை பார்த்து சீறும் போது, கர்த்தருடைய நாமமே உங்களுக்கு அடைக்கலமானது. தேவ பிள்ளைகளே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27 வாசிக்கிறோம். தனக்கு பலத்த துருகமாயிருக்கும் கர்த்தரை பற்றிய விசுவாசத்தோடு தாவீது சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 சொல்லுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். நீங்கள் அவருடைய வழிகளில் வந்து அவரை தேடும் போது ஆபத்து நேரத்தில் அவரே பலத்த துருகமாயிருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.